சுபகுடைய தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிக பெரும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை இருக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனிதன் உள்ளத்துல நிரப்பமான ஈமான் இருக்கிறதோ அந்த மனிதனால் மாத்திரம் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும். முஸ்லிம் வேற, முனாஃபிக் வேற. இருவருக்கு மத்தியில் பாகுபடுத்தக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது துஹர் அல்ல, அஸ்ர் அல்ல, அது இஷா அல்ல. சுப்ஹானல்லாஹ், அது தான் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க சுபஹுடைய தொழுகையை நிலைநாட்டிட்டு சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்த அடுத்த கணம் நஸாயில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், உபை ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி அவர்கள் அக்பல அலைனா பிவஜ்ஹி, நபி அவங்க அப்படியே எங்கட பக்கம் முன்னோக்கி கேட்டாங்க, சஹாபாக்களே, இந்த மனிதன் இன்றைக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வரல, இவர் எங்க? அஷஹித ஃபுலான் அஸ்ஸலாஹ், இவன் சுபஹுடைய தொழுகைக்கு வரலையா? யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது, அவர் சுபஹுடைய தொழுகைக்கு வரல. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் தன்னுடைய கைய இரண்டாவது விரல்ல பொத்தி கேட்டாங்க, இவர் எங்க? யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனும் சுபஹுடைய தொழுகைக்கு வரல. மூன்றாவது ரசூலுல்லாஹ் அவங்க மூன்றாவது விரலையும் பொத்தி கேட்டாங்க, ஹத்தா அத்த ஸலாஸா, இவர் எங்க? யா ரசூலல்லாஹ், இந்த மூன்று பேரும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, எந்த மனிதனுடைய கல்புல நிஃபாக் தனம் இருக்குதோ, எந்த மனிதனுடைய உள்ளத்துல முனாஃபிக் தனம் இருக்கிறதோ, அந்த மனிதனுக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகையுடைய பொறுமதி அவன் புரிவான் என்றால், வலவ் ஹபுவன் அல ருகபி, அவன் வீட்டில் இருந்த வண்ணமாக தன்னுடைய முழங்கால்களால் தவண்டாவது அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தருவான். அவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிறது ஸலாத்துல் ஃபஜ்ர்ல. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே கொழும்பு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சிலவங்க சொல்லுவாங்க இந்த தலைப்பு அது பொருத்தமாக இருக்காது என்று. ஏனென்றா ஏனைய பிரதேசங்களை விட கொழும்பு பிரதேசங்கள்ல சில பகுதிகள் இருக்கிறது உற்சாகமாக அழகாக ஏனைய தொழுகைகளை விட சுபஹுடைய தொழுகை நன்றாக அது பேணப்பட்டு தொழுதப்படுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அந்த சூழல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது இந்த இடத்துக்கு மாத்திரம் உள்ள மெசேஜ் அல்ல. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஷார்ட் வேர்ஸ் இருக்கிறது, ஒரு சுருக்கமான குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா 5 தொழுகையுடைய நேரங்களையும் சுருக்கமாக அல்லாஹ் பேசி முடித்துகிறான். அது அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ரி இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. சுப்ஹானல்லாஹ், அகிமிஸ் ஸலா, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க, லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல், துலூக்கு ஷம்ஸ் இலா கஸகில் லைல் என்றா நீங்க துஹர தொழுங்க, நீங்க அஸ்ர தொழுங்க, நீங்க மக்ரிப தொழுங்க, நீங்க இஷாவ தொழுங்க. அகிமிஸ் ஸலா லிதுலூகி ஷம்ஸ் இலா கஸகில் லைல். இதுக்குள்ள அல்லாஹ் சுபஹுடைய தொழுகை இன்க்ளூட் பண்ணல. அன்பானவர்களே, அடுத்த வசனத்துல அல்லாஹ் ஆரம்பம் செய்யறான் செப்பரேட்டடாக, தனித்துவமாக, வ குர்ஆனல் ஃபஜ்ர், நீங்க ஃபஜ்ருடைய தொழுகையை நிலைநாட்டுங்க. இந்த வசனம் எங்களுக்கு போதுமானது. வ குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையை நிலைநாட்டுங்கள். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துறாங்க, அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் என்ற வேர்டோட குர்ஆன் என்ற வேர்டை இணைத்து பேசுகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்ற வேர்டை அல்லாஹ் ஏன் ஃபஜ்ர் என்ற வேர்டோட இணைச்சு பேசுறான் என்றா, ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலையும் சூரத்து சஜதா, சூரத்து தஹர் எப்படி நீண்ட சூறாக்கள் ஓதி தொழுவிக்கப்படுகிறதோ, அதே போன்று ஏனைய தினங்கள்ல ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய 2 ரக்காத்திலையும் தொழுவிக்கக்கூடிய ஹதீப், தொழுவிக்கக்கூடிய இமாம் நீண்ட சூறாக்கள் ஓதி சுபஹுடைய தொழுகை தொழுவிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. இதனுடைய தஃப்சீர் ஆச்சரியமாக இருக்கிறது. மலக்குமார்கள் 2 வகையான மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு கூட்டம் தான் மலாயிகத்தும் பில்லைலி,
இரவு நேரத்தில் நடமாடக்கூடிய மலக்குமார்கள், அடுத்த கூட்டம் அவர்கள் பகல் நேரத்தில் நடமாடக்கூடிய மலக்குமார்கள். கண்ணியமானவர்களே, துஹர் தொழுகைக்கு அஸ்ர் தொழுகைக்கு பகல் நேரத்து மலக்குமார்கள் வருவாங்க. இஷா தொழுகை மக்ரிப் தொழுகைக்கு இரவுடைய மலக்குமார்கள் வருவாங்க. குர்ஆன் எங்களோட பேசுது, இந்த ரெண்டு சாரார்கள் மலக்குமார்களும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல வருவாங்கண்டா அது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தான். அல்லாஹ் அக்பர். நான் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தை எனக்கு காதுக்குள்ளால் ஒலிக்கும் பொழுது என்னுடைய பெட்ல தூக்கி அங்கால போட்டுட்டு நான் வுது செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்கு வாரேன். வந்து சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டு சுபஹுடைய தொழுகையை நான் நிறைவேற்றிட்டு சலாம் கொடுத்தேன் என்றா, அன்புக்குரியவர்களே, குர்ஆன் எங்களுக்கு படித்து தர பாடம் என்னண்டா, அன்றைய நாள் அடுத்த நாள் சுபஹுடைய நாள் வரைக்கும் மலக்குமார்களுடைய நட்பை அல்லாஹ் எங்களோடு ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அக்பர். மலக்குமார்களுடைய சுஹபத். கண்ணியமானவர்களே, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதன் சுபஹுடைய தொழுகைக்கு வராமல் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். மஸால நாயிமன் ஹத்தா அஸ்பஹ். சூரியன் உதித்து விட்டது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒண்ணும் பேசவானாம், அந்த மனிதனுடைய காதுக்குள்ளால் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பால ஷைத்தானு ஃபீ உதுனி. அன்பானவர்களே, இத நீண்ட ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நீண்ட தலைப்பு. நாங்க இரவு 2 மணி 3 மணி 1 மணி இரவு முழுக்க நாங்க இபாதத்தில் இருக்கிறோம். ரமதானுடைய காலம் மாதிரி. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு திரும்பி பார்த்தாங்க. வளமையாக மஸ்ஜிதுக்கு வார ஒரு வாலிபன் வரல. எங்க அந்த வாலிபன்? அவர் வரல யா ரசூலல்லாஹ், யா ஜனாதிபதி அவர்களே என்று சொன்ன உடனே சலாம் கொடுத்துட்டு சுபஹுடைய அமல்களை முடிச்சிட்டு பஸார்ல ஜனாதிபதி நடந்து போறாங்க. நடந்து போகும் பொழுது அந்த வாலிபனுடைய தாயும் நடந்து வருகிறாள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா உம்மா, அன்புக்குரிய தாயே, உங்களுடைய மகன் வளமையாக சுபஹுடைய தொழுகைக்கு வருவார், இன்றைய நாள் சுபஹுடைய தொழுகைக்கு வரவில்லை, எங்கே சென்று விட்டார்? ஜனாதிபதி அவர்களே, இரவு முழுக்க என்னுடைய மகன் நின்று வணங்கினா. 2 மணி 3 மணி 4 மணி சுபஹுடைய அதான் கேட்கும் பொழுது ஃபகலபத்து ஐனா, என்னுடைய மகனுடைய 2 கண்களும் மிகைத்து, தூக்கம் மிகைத்து அவன் தூங்கிவிட்டான். அவன் எழும்பும் பொழுது திடீரென்று சுபஹுடைய ஜமாத் முடிந்து விட்டது. சுபஹுடைய தொழுகையை வீட்டில் தொழுதான். அவருக்கு சுபஹு தொழுகை மிஸ் ஆகல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய அன்புக்குரிய தாயே, உன்னுடைய மகன் இரவு முழுவதும் நின்று வணங்கினாலும் சுபஹுடைய தொழுகை ஜமாத்தாக தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாட்டி அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொன்னாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வணக்கம் தான் ஸலாத்துல் ஃபஜ்ர். ஒரு யூதனுடைய ஸ்டேட்மெண்ட், ஒரு முஸ்லிம் அல்ல, அவன் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரலாறுகளை ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்து படிச்சு பார்ப்போம்டா, அதிகமான இஸ்லாமிய வரலாறுகள் விழுந்த காரணம் சுப்ஹானல்லாஹ், அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சுபஹ் தொழுகையை தவற ஆரம்பித்தார்கள். இந்த யூதன் கூறுகிறான், எந்த பிரதேசம், தேசம், நாடு, கிராமம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிரமாண்டமாக சமூகம் தருகிறார்களோ அதே அளவுக்கு பிரமாணம் அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்கு சமூகம் தந்தால் அந்த தேசத்து மக்களை அசைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். இது எங்களுக்கு யூதன் படித்து தர பாடம். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், நாங்க இதை ஆழமாக பதிவு வச்சிருக்கத்தோட மனசுல நான் பேசிக் கொண்டிருக்கிறது சுபஹுடைய தொழுகையை பத்தி. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஹதீஸ்களை படிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் சுபஹுடைய தொழுகை ஒரு பக்கம் இருக்க, சுபஹுடைய முன் சுன்னத்துகளை கூட சஹாபாக்கள் தவறிவிட்டது கிடையாது. சுபஹுடைய முன் சுன்னத் மனிதன் என்ற அடிப்படையில் 2 காரணங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. முதலாவது தூக்கம், இரண்டாவது மறதி.
ரசூலுல்லாஹ் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள், இடையில் உறங்குகிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் சூரியன் உதித்து விட்டது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சுபஹ் தொழுகை மிஸ் ஆகிட்டு, சஹாபாக்களுக்கு சுபஹுடைய தொழுகை மிஸ் ஆகிட்டு. ஃபலம் நஸ்தயக்கில் இல்லா பிஷம்சி, முதலாவதாக விழித்தெழும்பியது ரசூலுல்லாஹ். பிரயாணத்துடைய டயர்ட். சஹாபாக்கள் எல்லாருமே பதற ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபஹுடைய அதானை நீங்க சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், சுபஹுடைய அதான் சொல்லப்பட்ட உடனே யா ரசூலுல்லாஹ் இகாமத் சொல்லவான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நீங்க சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுங்க சொல்லுவாங்க. சுபஹுடைய முன் சுன்னத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எந்த மனிதன் சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுகிறான் ஒரு 2 ரக்காத், அன்றைய தினம் முழு உலகமும் அவனுக்கு கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கும். ரக்காத்தைல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. கண்ணியமானவர்களே, நான் இதோட முடிச்சுக் கொள்றேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினாங்க. நீண்ட கால முயற்சி. அபூ லுக்லு ஃபேரூஸ் மஜூசி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யும் என்ற நோக்கத்துல உமர் ரலியல்லாஹு தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஸ்டார்டிங் ஆகிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். அல்லாமா ஸஹபி அவங்க சீரு அலாமி நுபலால பதிவு செய்றாங்க, 6 தானாத் 6 குத்துகள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய உடம்பில் ஏறுகிறது. உமருடைய தோல் புஜம், நெஞ்சுடைய பகுதி, வயிற்றுடைய பகுதி. சஹாபாக்களுக்கு விலங்கல்ல, மஜூசி இந்த உமர் இப்னு கத்தாப அவன் கத்தியால் தாக்கி கொண்டிருக்கிறான் விலங்கல்ல. என்னடா சஹாபாக்கள் தொழுகையில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கீழே விழுந்த உடனே தான் அவங்களுக்கு விளங்கிச்சு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியால குத்தப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இரத்த வெள்ளம் ஓடுகிறது. அந்த மஜூசி வேகமாக கத்தி எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். சஹாபாக்கள் பக்கத்துல வந்தாங்க. அந்த மஜூசியை பிடிக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ் அவருடைய கத்தி 2 பக்கமும் கூர்மையாக இருந்தது. 11 சஹாபாக்கள் அந்த கத்தியால் குத்தப்பட்டு 6க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த இடத்துல ஷஹீதாகிறாங்க. அந்த டைம்ல தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தலையில இருந்த அந்த தொப்பியை கலட்டி அந்த மஜூசிக்கு வீசி அடிச்ச உடனே அவன் மாட்டிக்கொண்டு கீழே விழுகிறான். சஹாபாக்கள் அந்த மஜூசியை பிடிக்கிறதுக்கு போன உடனே அவன் தந்த கத்தியால ஃபன்தஹர நஃப்ஸா அந்த இடத்துல அவனே சூசைட் பண்ணிக்கொள்றான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு என்னை இந்த இடத்துல விட்டுட்டு அப்துல் ரஹ்மான் சுருக்கமாக சஹாபாக்களுக்கு சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றுங்க. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றினதுக்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறது. கண்ணியமானவர்களே, டாக்டர்ஸ் சமூகம் தருகிறார்கள். கூறினாங்க, உமர் இப்னு கத்தாப் அவருக்கு உயிர் வாழ முடியாது. தண்ணி குடிச்சாலும் அந்த தண்ணி வயிற்றால வெளியே வந்துடும், சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு வெளியே வந்துடும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அசைக்க முடியாத வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் இந்த வரலாறை மிகைப்படுத்தி பேசவில்லை. சுபஹுடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளோட இந்த வரலாறு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். மயக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க திடீரென்று விழித்தாங்க. வெளிச்சு கேட்டாங்க, சுபஹுடைய நேரம் போயிட்டா? இல்ல, அந்த சுபஹுடைய தொழுகையை தொழணும். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், முடியாது. லா ஹவ்வ லிமன் தரக்கஹா ஃபில் இஸ்லாம். எந்த மனிதன் தொழுகை விடுறானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அன்றைய தினம் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். It is a history of Islam. இஸ்லாமிய வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர். எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றானோ அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்றைய தினம் முழுவதும் ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான். அன்றைய தினம் மலக்குமாருடைய ஸஹபத் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த சுருக்கமான இந்த செய்தி எங்களோட மனதில் ஆழமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னோட வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் சுப்ஹானல்லாஹ் இந்த ஆச்சரியமான வணக்கத்தை, இந்த சுபஹுடைய தொழுகையை
நாங்க தொடர்ச்சியாக நிறைவேற்றினோம்டா மற்ற 4 நேர தொழுகைகளும் எங்களுக்கு இலகுவாக்கப்பட்டுவிடும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களோட வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா.